தமிழகத்தில் மீண்டும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இன்று மத்திய அரசு இதற்காக ஒரு புதிய அரசு ஆணை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அரசு ஆணையின்படி ஜல்லிக்கட்டு போட்டிகள் பாரம்பரியமாக எங்கெல்லாம் நடைபெற்று வருகிறதோ அந்த இடங்களில் மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர வேண்டும் என்றும், ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இதனால் இந்த வருடம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு யாரும் உச்சநீதிமன்றம் சென்று இடைக்கால தடை வாங்க முடியாது என்று தெள்ளத் தெளிவாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகருக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளார் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். மேலும் அவர் ஜல்லிக்கட்டு பேரவை பி ராஜசேகரன் மற்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆகியோருக்கும் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதால் மதுரை மாவட்டம் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய பகுதிகளில் மக்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். மேலும் இந்த வருடம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ராம்கி டிவியுடன்.